மேஷம். இந்த மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய மே மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு முறையில் நடக்க இருக்கின்றது. அந்ததொரு பெயர்ச்சியால் மேஷத்தினுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டங்கள் நடக்கப் போகின்றது, எந்தெந்த தடங்கல்களை எல்லாம் ராகு கேதுக்கள் ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பயம் அப்படிங்கிறத மேஷம் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது ராகு கேது அப்படின்னாலே நிழல் கிரகங்கள், இவை துன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்லிட்டு காலம் காலமாக உங்களுடைய மனதில் விதையாய் விதைத்து விட்டார்கள். அப்படின்னா நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டீங்க. நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் அப்படிங்கிறது இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக நடக்க போகுது, நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது நிகழப்போகுது. இப்படி நீங்கள் நினைக்க நடக்காத ஒரு கஷ்டங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும் உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். ராகு கேதுவினுடைய சுபாவமே எதிர்மறையான ஒரு எண்ணங்களை உருவாக்குவது தான். அதனால் நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பயிற்சியாகவே இருந்தாலும் அந்ததொரு பயிற்சியால் எனக்கு நன்மை தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்புங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறே குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பாதுகாவலாய் உங்களுக்கு இருக்கும். ராகு கேதுவால் எப்பேற்பட்ட ஒரு தடைகள் என்பது உங்களுக்கு நடந்தாலும் அதை மிகப்பெரிய அளவில் குருவும் தடுத்து நிறுத்துவார். அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியும். எந்ததொரு விஷயத்தில் நீங்கள் பின்னோக்கி செயல்படுவீங்க அப்படின்னா மிகப்பெரிய முயற்சி எடுப்பீங்க. அந்ததொரு முயற்சியால் உங்களுக்கு நேரம் என்பது போகிறதே தெரியாமல் நீங்கள் உழைத்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய உடல் பலவீனம் அடையும். அதன் மூலமாக இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு அப்படிங்கிறத எடுப்பீங்க. அந்ததொரு முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவது தான் ராகு கேது. அவ்வாறு நீங்கள் அந்ததொரு முடிவை எடுக்கும்போது அந்த முடிவுகளால் நீங்கள் பெறக்கூடிய சில லாபத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்பது வரும். அது தற்காலிகமானது. ராகு கேது அப்படின்னாலே தற்காலிகமான கஷ்டங்களை மட்டுமே தர முடியும். காரணம் என்ன அப்படின்னா நிழல் கிரகங்கள். இப்போது நாம் பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய நிழல் சற்று நேரம் கழித்து வேறொரு இடத்தில் இருக்கும். அதே போல தான் நம்மளுடைய கஷ்டங்கள் என்பது இன்று மிகப்பெரிய ஒரு சிகரத்தின் அளவை கொண்டிருக்கும். அது நிச்சயமாக நாளை சிறியதொரு கடுகின் அளவை சேர்ந்து அடையும் அப்படிங்கிறதில் மாற்று கருத்து அப்படிங்கிறதே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எந்த விதமான தாமதமும் இல்லாமல் செஞ்சாலே ராகு கேதுவினுடைய பயிற்சியிலிருந்து தப்பிக்க முடியும். குடும்ப
குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நீங்கள் எந்த விதமான ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுடைய வார்த்தைகளின் அதாவது உங்கள் வாயில் வரக்கூடிய வார்த்தைகளால் சில மனக்கசப்புகளை குடும்பத்திற்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்பது ஏற்படும். அந்த சூழ்நிலைகளை நாம் தவிர்க்க வேண்டுமெனில் எந்த விதமான ஒரு முடிவுகளுக்கும் நீங்கள் எதிர்ப்பு என்பது தெரிவிக்காமல் இருக்கணும். மேஷத்தில் இருக்கக்கூடிய ஆண்களானீங்க உங்களுடைய மனைவி எந்த விதமான ஒரு முடிவுகளை எடுத்தாலும் தயவு செய்து அந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருங்க. மேஷத்தில் இருக்கக்கூடிய பெண்களா, கணவன் எந்த விதமான வழியில் செல்கிறாரோ அந்த ஒரு வழியில் நீங்கள் சிவனேன்னு கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை என்பது சுமூகமாக இருக்கும். அப்படி இல்லை எனில் தேவையற்ற ஒரு மனக்கசப்புகள் என்பது ஏற்படும். அந்த ஒரு மனக்கசப்புகளை உங்களை சுற்றி இருப்பவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமாக மாற்றிவிடுவார்கள். அதனால் வெளியில் இருந்து யாருமே நம்மளுடைய குடும்பத்தில் நுழைந்து முடிவு என்பது எடுக்காதவாறு நீங்கள் மிகப்பெரியதொரு பரஸ்பரமான ஒரு நிலையை மேற்கொள்ள வேண்டும். வரக்கூடிய மே 18 இருந்து அடுத்து வரக்கூடிய 1.5 வருடம் நீங்கள் எந்த விதமான ஒரு மிகப்பெரிய விஷயத்துலையும் தலையிடாமல் உங்களுக்கு என்று ஒரு இலக்கு என்பது இருக்குது. மேஷத்தில் பிறந்தவர்களுக்கு என்று ஒரு லட்சியம் இருக்குது. அந்த ஒரு லட்சியத்தை மட்டுமே நோக்கி நகர்ந்தால் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை என்பது சுபிட்சமாக இருக்கும். ஏன்னா 10 வருடங்களுக்கு முன்பே நீங்கள் குப்பை தொட்டியில் விழுந்து விட்டீங்க. அப்படி குப்பை தொட்டியில் விழுந்த நீங்கள் அப்படியே மண்ணாக மக்கி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் முன்னிலையில் இன்று மேஷம் எழுந்து நின்று இருக்கின்றது. அப்படி நின்றதொரு மேஷம் மறுமுறை சறுக்கி விழவே கூடாது. நீங்கள் சறுக்கி விழ அந்த சண்முகநாதன் ஒருபோதும் அனுமதிப்பதே இல்லை. மிகப்பெரிய அளவில் கந்தனுடைய பரிபூரணமான அருள் என்பது உங்களுக்கு இருக்குது. எந்த விதமான ஒரு கஷ்டங்களும் இனிமே மேஷத்துக்கு இல்லவே இல்லை. நம்பிக்கையோடு இருங்க. ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது நடந்தால் நடக்கட்டுமே. அந்த கந்தனுடைய வேல் என்பது உங்களுக்கு துணையாக இருக்கும்போது எந்த விதமான கஷ்டங்களும் உங்களை ஒருபோதும் அணுகப் போவதே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நம்பினாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை என்பது சுபிட்சமாக இருக்கும். குடும்பம் என்பது சந்தோஷமாக இருக்கும். மேசம் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இனி வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் போகணும். அடுத்தவர்கள் உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களை படைத்தவன் ஒருபோதும் உங்களை தாழ்வாக நினைப்பதே இல்லை. நிச்சயமாக இந்த 2025 தொழிலில் கடந்ததொரு காலகட்டத்தில் வீழ்ந்த மேஷம் எழுந்து நிற்கும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் வளரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருப்பவர்களுடைய கண் முன்னே விருட்சமாக வளர்ந்து நிற்கும். இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கடந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் இழந்த நண்பர்களை பற்றியும் சொந்தங்களை பற்றியும் உங்களை மறந்த இரத்த பந்தங்களை பற்றியும் நினைத்து மன வேதனைக்கு ஆளாகாமல் இருங்க. இந்த ஒரு ராகு கேது பயிற்சியில் உங்களுடைய மனம் திண்டாடும். உங்களுடைய அருகில் உங்களுடைய ஆதரவு என்பது இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி சென்று விட்டார்களே அப்படின்னு மனம் அவர்களை தேடும். அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய கடமையில் இருந்து தவறி விடுவீர்கள். அதனால் சில இன்னல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்பது ஏற்படும். ஆகையால் கடந்ததொரு காலகட்டத்தை நினைத்து நிகழ்காலத்தை நீங்கள் தொலைத்து எதிர்காலத்தில் வருந்தக்கூடாது மேஷம். இனியும் மேஷம் எதற்காகவும் வருந்தவே கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்ததோ அது அத்தனையுமே விதியினுடைய கோட்பாடுகள் படியே சீராக நடந்தது அப்படிங்கிற என்னைக்குமே மறந்துடாதீங்க. உங்களுடைய அருமை என்பது தெரிந்தவர்கள் என்றுமே உங்களை விட்டு விலகி போக மாட்டார்கள். உங்களை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் மட்டுமே உங்களை விட்டு பிரிந்து போவார்கள். முதலில் நீங்கள் பாசத்திற்கு ஏங்குவதை நிறுத்துங்க. இந்த ஒரு ராகு கேது பயிற்சியில் நிறைய பாசத்திற்காக ஏங்குவீங்க. அந்த ஒரு பாசத்தை நீங்கள் ஒருபோதும்
மிகப்பெரிய அளவில் சில பேர் வந்துட்டு துஷ்பிரயோகம் அப்படி சொல்லிட்டு பண்ணுவாங்க. உங்களுடைய கண்ணை மறைக்கும். பாசம் அப்படிங்கிறது மேஷத்தினுடைய கண்ணை நிச்சயமாக மறைத்தே தீரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அதன் மூலமாக சில நஷ்டங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால் எந்த விதமான ஒரு ஆசா பாசத்திற்கும் இடம் என்பது கொடுக்காமல் நீங்கள் உங்களுடைய இலக்கை மட்டுமே நோக்கி நகர்ந்தால் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு வீழ்ச்சிக்கும் மேஷம் நிச்சயமாக ஆளாகவே ஆளாகாது. எவராலும் உங்களை வீழ்த்தவும் முடியாது. வரக்கூடிய மே மாதத்தில் இருந்து உங்களுடைய வேலை பளு என்பது அதிகரிக்கும். அதன் மூலமாக தூக்கமின்மை என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். தூங்குவதே வெறும் 3 மணி நேரமாகத்தான் இருக்கும். அடுத்ததாக என்ன வேலை செய்யணும், எப்படி பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டே இருக்கும் உங்களுடைய மூளை. அப்படி நீங்கள் சிந்திக்கும் பொழுதே மனம் பாசத்திற்காக ஏங்கி திண்டாடினால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பல உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்பது ஏற்படும். ஆகையால் மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் மனக்கட்டுப்பாடோடு இருந்தால் உங்களை எவராலும் வீழ்த்த முடியாது. இது மாற்ற முடியாத ஒரு கருத்து. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். அந்த அறுபடை முருகனுடைய ஆசீர்வாதங்கள் என்பது உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. சில நேரங்களில் தெய்வமே நமக்கு துணை நின்றாலும் நம்மளுடைய சுய முடிவுகளால் நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள் என்பது சற்று தள்ளி போகும். மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக மேஷம் என்பது ஜெயிச்சே தீரும். இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்லதொரு வீடியோவில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கின்றோம். அது வரைக்கும் இதே வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, இதே மாதிரி மேஷம் பற்றின இன்னும் நிறைய வீடியோக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.